நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய முதலாவது பகுதி தலைப்பு பகுதியாக அமைந்திருந்தது. அடுத்ததாக முதலாவது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். இன்று 3 கலந்துரையாடல் பகுதிகளில் முதலாவது கலந்துரையாடல் பகுதி கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்க போகின்றது. ஒரு முக்கியமான பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த ஒரு வெப் என்று சொல்லக்கூடிய இணையதளம், ஒரு இணையதளத்தை உருவாக்குவது, அதாவது .lk எனும் டொமைனோடு உருவாக்கக்கூடிய அந்த இணையதளம் எவ்வாறு, அதை வைத்து ஒரு முக்கியமான ஒரு போட்டியெல்லாம் தற்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றன. அது தொடர்பிலான விடயங்களை பேசுவதற்காகத்தான் நாங்கள் இன்று முதலாவது கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதாவது LK டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனத்தின் மென்பொருள் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு வரதராஜா கஜமுகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வரதராஜா கஜமுகன் அவர்களே, குறிப்பாக இந்த ஒரு வெப் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இணையதள முகவரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக எங்களுடைய படைப்புகள், எங்களுடைய ஆர்டிகல்ஸாக இருக்கலாம், பலவற்றை நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது பலருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஆசையாக இருக்கலாம். ஒரு டொமைன் என்று சொல்லும் போது .com இருக்குது, .lk, .in அப்படின்னு நிறைய இருக்குது. இப்ப .lk என்ற ஒரு டொமைன் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? .lk என்ற இணையதள முகவரியை பெற்றுக்கொள்வதற்காக இதற்கு தனித்துவமாக இந்த உத்தியோகபூர்வமான LK டொமைன் ரெஜிஸ்ட்ரி என்ற நிறுவனம் தான் இதை உத்தியோகபூர்வமாக செய்கிறது. இது 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தற்போது கிட்டத்தட்ட 35 வருடத்துக்கு மேலாக இந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த .lk என்ற இணையதள முகவரியை பெற்றுக்கொள்ளும் வாடிக்கையாளர்கள் மற்ற .com இல்லாட்டி .net என்ற இணையதள முகவரிகளை பெற்றுக்கொள்வதிலும் விட இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களை நாங்கள் விற்பனை செய்யும் ஒரு இணையதளத்தை உருவாக்கும் நோக்கிலே இந்த இணையதள முகவரியை பெற்றுக்கொள்ள வேண்டியிருப்பின் .lk என்ற முகவரியை பெற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த கூகுளிலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது விளங்கும் .lk இணையதள முகவரிகள் தான் மேலுக்கு வரும். அப்போ அந்த கூகுள் தெரிவிலே உங்களுடைய இணையதளங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் .lk என்ற இணையதளங்களை பதிவு செய்து அதனூடாக உங்கள் வியாபாரங்களையோ இல்லாட்டி சேவைகளையோ நீங்கள் செய்யும் போது அதற்குரிய முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த .lk முகவரி பெற்ற வாடிக்கையாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக அவர்களுடைய இணையதளங்களின் தரத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுடைய பிராண்ட் இருப்பை அதிகரிப்பதற்காகவும் இந்த LK டொமைன் ரெஜிஸ்ட்ரி என்ற நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் பெஸ்ட் வெப்.lk என்ற ஒரு போட்டியை நடாத்தி வருகிறது. இந்த போட்டியை 2 மாதங்களுக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தோம். அந்த விண்ணப்பங்களை பெறும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டது 2 மாதத்துக்கு முதல். நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் வணக்கம் நேத்ராவில் செய்திருந்தோம். இன்று இந்த நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு தயாராகிறது. அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த விண்ணப்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த போட்டியாளர்களுக்குரிய மதிப்பீடு அடுத்ததாக ஆரம்பிக்கப்படுகிறது. நாளையிலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான தெளிவூட்டல். ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அதாவது அடுத்த முறை எவ்வாறு இவர்கள் கலந்து கொள்ளலாம், மிஸ் பண்ணவங்க அப்படின்றதுக்கு எவ்வாறு இது விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன? நீங்கள் இது சரியாக இலவாக நீங்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும். bestweb.lk என்ற இணையதளத்துக்கு நீங்கள் சென்றால் அந்த இணையதளத்திலே நீங்கள் பார்வையிடலாம். சகல வழிமுறைகளும் மிகவும் தெளிவாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே அப்ளை நவ் என்ற ஒரு பொத்தான் இருக்கிறது. அதை நீங்கள் அழுத்துவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்த போட்டிக்கு. அது தவிர இது வருடாவருடம் நடைபெறுகிற ஒரு போட்டி. இதை தவிர மாதாந்தம் நடைபெறுகின்ற போட்டியும் இருக்கின்றது. ஆகவே அந்த மாதாந்தம் நடைபெறுகின்ற போட்டியிலே பங்கு பெற்றியவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த போட்டிக்கு தகுதி பெறுகிறார்கள், பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது LK டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனத்தினுடைய பெஸ்ட் web.lk அந்த போட்டி, அந்த டைட்டிலுக்கான ஒரு போட்டி. இதுல தேசிய அனுசரணை வழங்குவது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, அது நேரம் ஊடக பங்களிப்பு தருவது ரூபா அணி கூட்டுத்தாபனம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த போட்டியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கு?
நான் சொன்னது போல அடுத்த கட்டமாக பொது மதிப்பீட்டுக்கு இந்த தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களை விடுகின்றோம். பொது மதிப்பீடு என்று சொல்லும்போது இது மிக குறுகிய கால பகுதி. நாளை தொடக்கம் 23ஆம் தேதி ஜூனிலிருந்து 30ஆம் தேதி ஜூன் வரை இந்த காலப்பகுதி இருக்கும். இந்த காலப்பகுதியிலே என்ன செய்யலாம் என்றால் பொதுமக்கள் தங்களுடைய அபிமான இணையதளங்களை அவர்களை தேர்வு செய்து கொள்ளலாம். bestweb.lk என்ற இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் போது அங்கே ரேட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரேட்டு அதை நீங்கள் கிளிக் செய்யும் போது அதிலே உங்களுக்கு பட்டியலிடப்பட்டிருக்கும் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களுடைய இணையதளங்கள். அப்போ உங்களுடைய விருப்பமான இணையதளத்தை நீங்கள் அந்த பிரிவுகளுக்கூடாக செல்லும் போது நீங்கள் அதை தெரிவு செய்து அதிலே உங்களுடைய ரேட்டை பண்ணலாம். ரேட் என்று நீங்கள் சொல்லும்போது 1 தொடக்கம் 5 வரை நீங்கள் ரேட் பண்ணலாம். அதோடு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுக்கலாம். அந்த ஸ்டார் போன்ற இந்த ரேட் இருக்கும். அதுல வந்து நீங்க 5 4 அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ள முடியும். இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த ரேட் அண்ட் ரிவ்யூ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய விவரங்களை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யார் என்று சொல்லியும் அதில் நீங்கள் ரேட் பண்ணலாம். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு விருந்தினராக கூட நீங்கள் அதை ரேட் செய்து கொள்ளலாம். ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்னவென்றால் நீங்கள் விருந்தினராக அந்த ரேட்டை செய்யும் போது அவருக்கு போகும் அந்த புள்ளிகள் வந்து சற்று குறைவானதாக இருக்கும். நீங்கள் ஒரு வெரிஃபைட் ஒரு பயனாளி மாதிரி நீங்கள் ரேட் செய்யும் பொழுது இப்படி ரேட் செய்த பின்னர் 400 ஒரு இணையத்துக்கு 400க்கும் மேற்பட்ட விருப்புகள் பொதுமக்களிடமிருந்து வரும்போது அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு தெரிவாகிறார்கள். இதுதான் அந்த அடுத்த கட்டத்துக்குரிய பொறுப்புமுறை. முதற்கட்டத்திலே இப்ப எத்தனை பேர் தேர்ந்தெடுக்க எத்தனை இணையதளங்கள் தேர்வாகி இருக்கின்றன? கிட்டத்தட்ட 400 தொடக்கம் 500 இணையதளங்கள் தேர்வாகி இருக்கின்றன. எனவே முதற்கட்டம், அதனைத் தொடர்ந்து மக்கள் பார்வையாளர்கள் கொடுக்கின்ற அந்த ரேட் அது 30ஆம் தேதி வரை கொடுக்கலாம். நீங்கள் அந்த ரேட்டை கொடுத்ததுக்கு பிறகு அடுத்ததாக என்ன நடக்கும்? இப்போ இந்த நிகழ்வை பற்றி நான் ஒரு சிறிய அறிமுகம் தான் என்ன மாதிரி நடைபெறுகிறது என்று. இந்த நிகழ்வு வந்து 24 பிரிவுகளில் நடைபெறுகிறது. இப்போ இணையதளங்களை நீங்கள் பார்த்து கொண்டால் சில இணையதளங்கள் கல்வி சார்ந்த இணையதளங்களாக இருக்கும், சில இணையதளங்கள் விளையாட்டுத்துறை சார்ந்ததாக இருக்கும், சிலது உங்களுடைய கவர்மெண்ட் ரிலேட்டடான வெப்சைட்டுகளாக இருக்கும். அப்போ இப்படியான பிரிவுகளில் 24 பிரிவுகளாக நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிரிவுகளிலும் 3 விருதுகள் வழங்கப்படும். தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று 3 விருதுகள் வழங்கப்படும். இதை தவிர சில இணையதளங்கள் மொபைல் பயனாளிகளுக்கு, சில நீங்கள் இணையதளங்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் லேப்டாப்பிலோ இல்லாட்டி கண்ணனிகளை பார்க்கும்போது இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது சரியான சிரமப்பட வேண்டி வரும். அப்போ அந்த மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இணையதளங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தால் அவர்களை கௌரவிக்கும் நோக்கமாக 24 பிரிவுகளிலேயும் தனித்தனியாக அவர்களுக்கு விருது வழங்கப்படும். அந்த மொபைல் ஃப்ரெண்ட்லியாக வடிவமைக்கப்பட்ட இணையதளங்கள். இது தவிர ஒவ்வொரு அனைத்து பிரிவுகளிலேயும் இருந்து 3 வெற்றியாளர்கள் இறுதி வெற்றியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வெற்றியாளர்கள் தான் bestweb.lk-யின் இறுதி வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். இதை தவிர விசேடமான அம்சம் என்னவென்றால் இந்த இணையங்களை வடிவமைத்தவர்கள் வெப் டெவலப்பர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் 3 சிறந்த வெப் டெவலப்பர்ஸ் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கும் விருது வழங்கப்படும். இப்படி பார்க்கும் பொழுது மொத்தமாக 126 விருதுகள் வழங்கப்படுகின்றது. அப்ப நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது நீங்கள் ஒரு வெற்றியாளராக வருவதற்கு. இதிலே இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்ற விதம் பார்த்தால் இதிலே 2 விதமான மதிப்பீடுகள் செய்கிறோம். ஒன்று, நான் முதல் சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகும்போது பொதுமக்களிடமிருந்து மதிப்பீடு பெறுகிறோம். உங்களுக்கு பிடித்த வெப்சைட் எது, உங்களுடைய இணையதளத்திலே நீங்கள் சிறந்த இணையதளமாக விரும்புவது என்று உங்களுடைய பொதுமக்களிடமிருந்து மதிப்பீடுகளை பெறுகிறோம். இது தவிர
60க்கும் மேற்பட்ட தன்னார்வ நிபுணர்கள் கொண்ட குழு ஒன்று இதற்கு கீழே வேலை செய்கிறார்கள். அவர்கள் மூத்த கல்வியலாளர்களாக இருக்கிறார்கள், மூத்த தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கிறார்கள், வியாபார நிறுவனங்களிலே உயர் இடங்களில் இருக்கிறவர்கள் தன்னார்வமாக இணைந்து இந்த மதிப்பீட்டை செய்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறார்கள். இதுதான் இந்த இணையதள போட்டியினுடைய வடிவமைப்பு. வரும் காலங்களில் அடுத்த கட்டங்களுக்கு சென்று ஆகஸ்ட் 5 மாதங்கள் இந்த போட்டி நடைபெறும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி விருது வழங்கும் விழா நடைபெறும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி விருது வழங்கும் விழா மக்களுக்கான, அதாவது பார்வையாளர்களுக்கான ஒரு ரேட்டிங் வழங்கக்கூடிய நாள் 30ஆம் தேதி வரை உங்களுக்கான அந்த ரேட்டிங்கை வழங்கலாம். அதாவது எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனம் அவர்களுடைய போட்டி தான் bestweb.lk என்ற அந்த போட்டி சிறந்த இணையதளத்துக்கான போட்டி. இது இலங்கை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினுடைய தேசிய அனுசரணை, ரூபானினுடைய ஊடக அனுசரணையில் இடம்பெறுகின்றது. மிக பல விடயங்களை பற்றி நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருந்தால். இது தவிர நான் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த இணையதளங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்கிறார்கள்? இப்போ நான் சொன்னேன், பொதுமக்கள் மதிப்பிடும் போது அவர்கள் பாவித்த முறை வைத்து மதிப்பிடுவார்கள். இது நல்ல இணையதளமா, தங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்ததா, அதை வைத்து அவர்கள் மதிப்பிடுவார்கள். பொதுவாக ஒரு சந்தேகம், அதாவது குறிப்பிட்ட சாரார் விடயங்களுக்கு ஒரு சிலர் செய்திகளுக்காக இணையதளத்தை நாடுவார்கள், இன்னும் சில பேர் காசிப்புக்காக நாடுபவர்கள் இருக்கின்றார்கள், விளையாட்டு தகவல்களுக்காக நாடுவார்கள். சில நேரங்களில் அந்த டொமைன், அந்த வெப்சைட் பார்க்கணும், அதனுடைய அந்த அட்ராக்ஷன், அந்த ஈர்க்கப்படுகின்ற விடயங்கள் அதுல இருக்கும். அந்த ஒரு எண்ணத்திலேயே ரீச்சிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிறந்த விடயம், நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி சொல்லிவிட்டீர்கள். அந்த உண்மையில நாங்கள் அந்த நிபுணர்கள் என்னென்ன விடயத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த போட்டியாளர்களுக்கும் விளங்கும் என்னென்ன விடயத்தில் தாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று. முக்கியமாக பார்க்கின்ற விடயங்கள் 3. ஒன்று என்னென்ன தொழில்நுட்ப அம்சங்கள் இந்த இணையதளத்திலே புகுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அந்த இணையதளத்துக்கு வருபவர்களுடைய நலன் கருதி ஒரு சாட்பாட் என்று உங்களுக்கு தெரியும். சாட்பாட் என்றால் நீங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் அதில் கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சரை உடனடியாக தந்து கொள்ளும். அப்போ எங்களுக்கு விளங்கும் எங்கெங்கே போகணும், என்னென்ன செய்யணும் என்றது. அப்போ அதே போல அந்த தொழில்நுட்ப புதுசாக வருகிற தொழில்நுட்ப அம்சங்களை இணையதளத்திலே புகுத்தி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு கூடிய புள்ளி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல படைப்பாற்றல் என்று சொல்லும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அட்ராக்டிவா இருக்கிறதா, இந்த வெப்சைட் எங்களுக்கு போகணும் மாதிரி இருக்கணும், இல்லாட்டி ஒரு தரம் போக மாட்டார்கள், அதை பார்க்க மாட்டார்கள். அதே போல யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வார்கள். இப்போ நான் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் தேடி கனவிடங்களுக்கு போய் செய்வதை விட எங்களுக்கு இலகுவாக அந்த விடயத்தை இந்த இணையத்துக்கூட செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதிலேயும் புள்ளிகள் வழங்கப்படும். இதை தவிர முக்கியமாக செக்யூரிட்டி, பாதுகாப்பு நடைமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா. இப்போது நீங்கள் அநேகமான செய்திகளில் பார்ப்பீர்கள், இப்போது பாதுகாப்பு அற்ற சில நடவடிக்கைகள், பணப்பரிமாற்றங்கள் இந்த இணையதளங்கள் கூட நடைபெறுகிறது. அப்ப அதற்குரிய அம்சங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறதா. அப்படி புகுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் கூடிய புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த புள்ளி அடிப்படையில் தான் இந்த நிபுணர் குழாம் இந்த போட்டி வெற்றியாளர்களை தேர்வு செய்கிறார்கள். இதை தவிர 2 விடயங்கள் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்று போனஸ் பாயிண்ட்ஸ் என்று வச்சிருக்கிறார்கள். அந்த போனஸ் பாயிண்ட் என்று பார்க்கும்போது உதாரணமாக ஒரு இணையதளம் மும்மொழிகளிலும் உருவாக்கப்பட்டிருந்தால் அவருக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஏனென்றால் அது அந்த வாடிக்கையாளர்களுடைய ரீச்சை அது கூட்டும். அதே போல தண்டனை புள்ளிகளும் வழங்கப்படும். உதாரணமாக ஆபாச உள்ளடக்கங்களை அந்த இணையதளம் குறைக்கப்படும், அல்லது இன வெறுப்புணர்வை கூட்டும் ஒரு இணையதளமாக இருந்தால் கட்டாயம் அதற்கு தண்டனை புள்ளிகள் வழங்கப்பட்டு புள்ளிகள் குறைக்கப்படும். அப்ப இப்படித்தான் அந்த புள்ளிகள் வழங்கப்பட்டு கடைசியாக வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதாவது 1990ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனம் நடத்தி வருகின்ற போட்டி தான் இணையதள
முகவரி இணையதளங்களுக்கான போட்டி, அதாவது வெப்சைட்ஸுக்கான ஒரு போட்டி என்று சொல்லப்படுகின்றது. bestweb.lk இது ஆகஸ்ட் மாதம் இடம்பெறப் போகின்றது. தற்போது அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் இடம்பெறுகின்ற நேரத்திலே இந்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதியிலே இணைந்திருந்தீர்கள். அதாவது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இதற்கு தேசிய அனுசரணையும் ரூபானி கூட்டுத்தாபனம் ஊடக அனுசரணையும் வழங்குகின்றது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இறுதியாக ஒரு கேள்வி சின்னதாக தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒரு வெப்சைட் நான் உருவாக்கணும், ஒரு நியூஸ் சேனல் அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கலை கிரியேட் பண்ணுறதுக்கான வெப்சைட் உருவாக்கணும், ஸ்போர்ட்ஸுக்கான ஒரு வெப்சைட், தரவுகளை நான் டெய்லி அப்டேட் பண்ணணும் என்று ஒரு வெப்சைட் டொமைன் எடுத்துக்கொள்றதா இருந்தால் என்ன செய்யறது? இது மிகவும் இலகுவான விடயம். நீங்கள் domains.lk என்றதுதான் எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளம். நீங்கள் அதுக்கு சென்றால் அதிலே நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய இணையதளம் என்ன பேரிலே வர வேண்டும் என்று நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதை நீங்கள் அந்த பேரை நீங்கள் அடிக்கும்போது அதிலே வரும். இப்போ உங்களுக்கு அந்த டொமைன் நேம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதா, இல்லாட்டி ஏற்கனவே யாராவது அதை வாங்கிவிட்டார்களா, வாங்கிவிட்டால் அதற்குரிய சஜஷன்ஸ் உங்களுக்கு தருவார்கள். இந்த இணையதள முகவரி வாங்கிவிட்டார்கள், ஆனால் வேறு முகவரிகள் அது சம்பந்தமான அது நீங்கள் கொடுத்த பேருக்கு ரிலேட்டடான டொமைன் நேம்களை வாங்கக்கூடியதாக இருக்கும். வாங்கிய பிறகு நீங்கள் முதலாவதுபடியே நீங்கள் அந்த டொமைன் நேம் அட்ரஸை வாங்க வேண்டும். அது வாங்கிய பிறகு நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் இல்லாட்டி உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் தெரிந்திருந்தால் நீங்கள் ஒரு இணையதளத்தை அந்த முகவரியூடாக இலகுவாக செய்து கொள்ளலாம். பிளாகிங் மூலமாக கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இணைந்து கொண்டதற்கு குறிப்பாக இன்றைய சிறப்பான கலந்துரையாடல் பகுதியில் எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனத்தினுடைய விருதுகள் தொடர்பிலான போட்டி தொடர்பிலான விடயங்களை தான் நாங்கள் பேசியிருந்தோம். bestweb.lk போட்டி தொடர்பில். எனவே மோடு இணைந்திருந்தார் எல்கே டொமைன் ரெஜிஸ்ட்ரி நிறுவனத்தினுடைய மென்பொருள் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு வரதராஜா கஜமோகன் அவர்கள். நன்றி. இணைந்து கொண்டு இந்த கலந்துரையாடல் பகுதியை நேத்ரா டிவியினுடைய இணையதளம், அதாவது யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடுத்ததாக விளம்பர இடைவெளி, அதனைத் தொடர்ந்து அடுத்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றன.